திமுக 200 தொகுதிகளில் ஜெயிப்போன்னு சொல்லிருச்சு. அப்போ கூடுதலாக சொல்லணும் 210 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? எந்த அடிப்படையில் சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி தான். இப்போ திமுக வந்து எந்த அடிப்படையில் 200 தொகுதின்னு சொன்னாங்களோ அதே அடிப்படையிலன்றது நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. ஒரு கட்சி வந்து தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தல, தவறு கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது மிக பெரிய அளவில் ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது திமுக கூட்டணிக்கு ஒரு எச்சரிக்கை, பயம் அச்சம் கூட சொல்ல வேண்டாம், ஒரு எச்சரிக்கையை கூட ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் இப்போ ஒரு பெரிய கட்சி அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி வந்து எடுத்த உடனே என்ன செய்திருக்காரு அப்படின்னா, கட்சி சோதனைக்கான கட்டங்களை தாண்டி, அதாவது உள்ளிருந்தும் சோதனை, வெளியிருந்தும் புற அழுத்த சோதனை, ஆளுமை மிக்க ஜெயலலிதா மறைவு, இதற்கு பிறகு கட்சியை சீரமைக்கும் பொழுது செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுறாரு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்ப்புகளை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நிர்வாகிகள் தேர்தலை மாநில அளவில் நடத்துகிறாரு. அடுத்தது கிளைக்கழக நிர்வாகிகள் தேர்தலை நடத்துகிறார். அதற்கு பிறகு துணை அமைப்புகளின் தேர்தலை நடத்துகிறார். எல்லாமே ஒரு பக்கம் வந்து ரிவைவல். அதற்கு அடுத்தது ஆணி வேறான 68,330 பூத்துகளுக்கு பூத் கமிட்டியை அமைக்கிறார். எல்லாமே ரிவைவல் பண்ணிட்டு அதற்கு கிளைக்கழக கூட்டங்கள் போடுறாரு, கிடைக்கழக பாக கழக கூட்டங்கள் போடுறாரு. இதை முடிச்சிட்டு அரசியலுக்கு வராரு. என்ன வராருன்னா, திமுக எங்களது பிரதான எதிர்கட்சி, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கமே, எந்த கட்சி கூடனாலும் நாங்கள் கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயத்தப்படுறாரு. பிஜேபி என்டிஏ கூட ஒரு கூட்டணி அமைக்கிறார். அடுத்த கட்டமாக, இறுதி கட்டமாக பிரச்சாரத்திற்கு களத்திற்கு நேரடியாக போகிறார். இதற்கு நடுவில் இன்னொரு பக்கம் அரசியல்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் யார் அந்த சார்ன்ற கேள்வியும் கேட்கிறாரு. டாஸ்மாக் ஊழல்னா யார் அந்த தம்பின்ற கேள்வியும் கேட்கிறாரு. அதே மாதிரி காவல்துறை அத்துமீறலா, அஜித்குமார் மரணமா, யார் அந்த IAS அதிகாரி, யார் அந்த மேல்மட்டம் அப்படின்ற கேள்வியும் கேட்கிறாரு. 85 மாவட்டத்திலையும் போராட்டங்களையும் அறிவிக்கிறாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஒருவேளை இவர் எல்லாமே போராட்டம் பண்றாரு, அறிக்கை கொடுக்கிறாரு, அப்புறம் எதுக்கு இப்ப பிரச்சாரம் மக்கள் மத்தியில் போறாருன்னா, இதுதான் மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் அப்படின்றது. தொகுதி வாரியா போகிறார். அதாவது 7 மாவட்டங்களுக்கு இந்த 21 நாள்ல 7 மாவட்டங்களை சேர்ந்த ஒரு 35 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போறார். ஒரு நாளைக்கு 2 சட்டமன்ற தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளை கடந்த 4.5 ஆண்டுகளாக எடப்பாடியார் செய்தார். இப்போ இந்த 4 ஆண்டுகளாக திமுக என்ன செய்ய மறுக்குது? அத்திக்கடவு அவினாசி திட்டத்திலிருந்து, நடந்தாய் வாழி காவேரி திட்டத்திலிருந்து தொடங்கி செங்கல் கட்டுமான தொழிலாளர்கள் பிரச்சனை, நெசவு தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் அவர் அணுகிறார். எல்லாத்தையும் அணுகு தொகுதி வாரியா மிகச் சரியாக எல்லாமே சொல்றார். அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. மக்களிடம் வரவேற்பை பெரிய அளவில் பெறுகிறது. நம்பிக்கை ஓகே. ஆனா 210 நம்பரை நேத்து சொல்றாரு. திமுக கடந்த 6 மாதமா 200 சொல்லிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க, தொடர்ச்சியா தேர்தல்கள்ல வென்றுட்டு இருக்காங்க. நேத்து 210 சொல்றாரே, அந்த திடீர்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு தான் நான் கேட்டேன். அந்த 200ல இருந்து கூட சொல்லணுமா அப்படின்ற கேள்வி. இல்லை, அவர் வந்து 234 சொல்லலாம், தவறு கிடையாது. இப்போ இவங்களும் சரி அவங்களும் சரி 234 சொல்லலாம், தவறு கிடையாது. ஏன்னா இப்போ 40 தொகுதிகளும் சொல்லுவாங்க, அதே மாதிரி 543 சொல்லுவாங்க. எல்லாமே நாங்கள் வெற்றி பெறுவோன்றது தான் ஒரு டார்கெட்டு. அது வந்து ஒரு அரசியலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆனால் அதை மெய்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அப்படின்றது தான். நீங்கள் 91 கூட கம்பேர் பண்ணுறதை விட 2011 கம்பேர் பண்ணுங்க. 2011 எந்த புரட்சி வந்தது, யார் பெரிய தலைவர் இறந்தாங்களோ, இல்லைனா ஒரு பெரிய எழுச்சியோ, இல்லைனா பெரிய எதிர்ப்போ, எந்த எதிர்ப்பு வந்துச்சு? 2006லேருந்து 2011 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி தான். அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் கொடுத்தாரு, இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு, ரேஷன்ல பாமாயில் கொடுத்தாரு, ₹1 20 கிலோ அரிசி கொடுத்தாரு. இந்த திட்டங்கள் எல்லாம் செய்தாங்க. எல்லாமே நல்ல திட்டங்கள் தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, மின் வெட்டு, மின்மிகை மாநிலம் கிடையாது, மின்சார பற்றாக்குறை, இது எல்லாம் மக்கள் மத்தியில் போய் அதிருப்தி ஏற்படுத்தி எதிர்க்கட்சி மின்வெட்டு, 2G பிரச்சனை, இது எல்லாமே தேர்தல்ல இன்னும் சொல்லணும்னா இலங்கை தமிழர் படுகொலை வரை அந்த தேர்தலில் எதிரொலித்தது. இன்னைக்கு அந்த மாதிரி என்ன கோர் இஷ்யூ இருக்கு? 210 எப்படி டார்கெட் பண்றீங்க? நான் கேட்கிறேன்.
இல்ல அதே தான் சொல்றேன். இப்போ நீங்க எதுக்காக சொல்றேன்னா 2011 எப்படி எதிர்ப்பு வந்துச்சோ அதே மாதிரி இப்போ எப்படின்னா பாதுகாப்பு குறைபாடுகள், இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் கட்டுப்பாடு இல்லாம, இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளை, தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. நீங்க 15% தான் நிறைவேற்றிருக்கீங்க. என்னால வந்து இப்போ 150 பக்கம் படிக்க முடியும். இப்போ நம்ம ஐயா முத்துலிங்கம் கூட இப்ப பேசினாரு. 128 பக்க தேர்தல் அறிக்கை டிஆர் பாலு தலைமையில அம்மா கனிமொழி, திருச்சி சிவா எல்லாரும் சேர்ந்து கொடுத்த தேர்தல் அறிக்கை 2021 ஏப்ரல்ல. அந்த தேர்தல் அறிக்கை முழுவதுமாக எனக்கு தெரியும். அந்த தேர்தல் அறிக்கையில 128வது பக்கத்துல நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவோம். இதுதான் அவங்க தேர்தல் அறிக்கை. அதற்கு அடுத்த வரி என்ன தெரியுமா? ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களுக்கும் இதனால் பயனடையும். இதுல எங்க தகுதி வந்தது? இது உரிமை தொகை, இட் இஸ் நாட் தகுதி தொகை. எப்படி நீங்க வந்து ரேஷன் கடையில பொங்கல் அப்போ வந்து கோடீஸ்வரனுக்கும் அந்த 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுத்தாரு, ஏழைக்கும் 2500 ரூபாய் எடப்பாடி கொடுத்தாரு. அதனால இது வந்து அந்த மாதிரி உரிமை எல்லாருக்கும் கொடுத்தாரா? எனக்கு உரிமையாக இருக்கிற தொகை. சார் காசிமுத்து கேட்டாரு, ஸ்கூட்டர் எல்லாருக்கும் கொடுத்தாரா? மானியம் வீட்டுக்கு 30 லிட்டர் தண்ணி கொடுத்தாரா? எது சொல்லுங்க சார். அதிமுக ஆட்சியில இல்ல சரியா இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுப்போம்னாங்க. அதுக்கு பல லிமிடேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாரும் கொடுத்தீங்களான்னு கேக்குறாரு. வாட்டர் கேன் கொடுத்தீங்களா? வீட்டுக்கு வாட்டர் கேன் கொடுத்தீங்களா? அதாவது இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதி அப்ப பொய். அப்ப இந்த தேர்தல் வாக்குறுதி பொய். நிதி கம்பெனில கொடுப்பாங்களே கீழே நிபந்தனைக்கு உட்பட்டது, அது மாதிரியா? இது நீங்க கொடுத்துக்கிற தேர்தல் அறிக்கை சார். நாங்க கேட்கல ஐயா இத கேளுங்க. இது நாங்க கேட்கல, நீங்க கொடுக்கறேன்னு சொன்னது. நீங்க உங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீங்க கொடுக்கறேன்னு சொன்னது. அதுல வந்து நீங்க தகுதி சொன்னீங்க. இப்போ வந்து ஐயா நான் பாருங்க, நீங்க பேசும்போது நான் பேசல. நீங்க பேசும்போது நான் பேசல. தயவு செய்து வெளியே வந்து பேசுறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன் ஐயா, நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. அடுத்தது நீங்க சொல்றீங்க 309வது வாக்குறுதி. 309வது வாக்குறுதி என்னன்னா, புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன். 4 வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஓய்வூதிய திட்டம் எங்க? அதே மாதிரி 503வது வாக்குறுதி வந்தவுடன் நாங்க வந்து கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்போம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் குறைச்சிருக்கீங்களா? 504வது வாக்குறுதி, அதாவது பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் கொடுப்பேன். நீங்க இன்னைக்கு வரைக்கும் குறைச்சிருக்கீங்களா? டீசலுக்கு 4 கொடுப்பா. இப்ப இதெல்லாம் வந்து இது மட்டும் கிடையாது. குறைக்கல. அதாவது நீங்க சொல்றதுதான், நீங்க சொல்ற வாக்குறுதி. நீங்க என்ன வாக்குறுதி சொன்னீங்களோ அதை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு வீடு வீடா போய் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்றீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்பாங்கல்ல. எனக்கு வந்து நான் போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய பென்ஷன் கொடுக்கறேன். நீங்க இன்னைக்கு என்னாச்சு? அதாவது இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்படுறாங்க 12,000 பேர். ஓகே, இன்னும் நம்ம விரிவா பேசலாம். முதல் பார்வை மற்ற விருந்தினர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன் திரு பாலசிங்கம். இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஐயா தனிப்பட்ட முறையில் ஒன்று சொன்னாரு. நம்ம ஜவஹர் அலி நம்ம இவரை பார்த்து சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க இஸ்லாமியரா இருந்து இப்படி பேசலாமான்னு. இதே தான் பிஜேபியும் கேட்கும், நீங்க இந்துவா இருந்து இப்படி பேசலாமான்னு உங்களை கேட்டுரும்.